விளாத்திக்குளம் சிறுமி கொலை வழக்கில் தற்போது குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு மரண தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. குற்றவாளிக்கு மரண தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். குற்றம் நடைபெற்றதில் இருந்து 76வது நாளில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இவர் மீது என்னென்ன பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது, இவரது குற்ற பின்னணி மற்றும் எத்தனை பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது, முழு விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். தகவல்களை தொடர்ந்து வழங்கலாம். தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த வழக்கு, விளாத்திக்குளம் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட இந்த வழக்கு. இந்த வழக்குல கைது செய்யப்பட்ட தர்ம முனீஸ்வரன் என்ற கொடும் குற்றவாளி, இந்த நபருக்கு எதிராக ஆதாரங்களை திரட்டுவதற்கான பணியில வேகமாக காவல்துறையினர் ஈடுபட்டார்கள். அதன்படி ஒரு 76 நாட்கள்ல இந்த சம்பவம் நடந்து ஒரு 76 நாட்கள்ல குற்றவாளிக்கு இரட்டை தூக்கு தண்டனை என்ற இந்த தண்டனை அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கிறது. 11 மணி அளவிலேயே குற்றவாளி தர்ம முனீஸ்வரன் தான் என்று நீதிபதி தெரிவித்த போதும் தண்டனை விவரம் பிறகு ஓரிரு மணி நேரத்தில் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார்கள். அதன்படி தற்போது தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இரட்டை தூக்கு தண்டனை என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை பார்த்தோம் என்றால் மார்ச் 10ஆம் தேதி இந்த மாணவி காணாமல் போனார். அதற்கு பிறகு மறுநாள் தான் மார்ச் 11ஆம் தேதி தான் அவர் குடியிருப்பு பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு புதர் பகுதியில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டார். அதற்கு முன்னதாகவே அவருடைய குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் மாணவி காணவில்லை என்று புகார் அளித்தும் முறையாக விசாரிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருந்தது. அதன் அடிப்படையிலும் அப்பொழுது காவல் ஆய்வாளர், அந்த வழக்கை முறையாக விசாரிக்காத காவல் ஆய்வாளரும் அதிலே அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். அதற்கு பிறகு காவல்துறையினர் நீதிமன்றத்துடைய தலையீட்டிற்கு பிறகு தீவிரமாக விசாரணை நடத்தினார்கள். 21 நாட்கள்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது நீதிமன்றத்துல, மகிழா நீதிமன்றத்துல. 21 நாட்கள் இந்த சம்பவம் நடந்த பிறகு 21 நாட்கள்ல இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார்கள். அதற்கு பிறகு தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டது. தற்பொழுது 76 நாட்கள்ல தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இரட்டை தூக்கு தண்டனை என்ற உத்தரவை தற்பொழுது நீதிபதி பிறப்பித்திருக்கிறார். அடுத்த கட்டமாக இந்த தர்ம முனீஸ்வரன் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனை இங்கிருந்து சிறைக்கு கொண்டு செல்ல இருக்கிறார்கள். தண்டனையை நிறைவேற்றுவது தொடர்பான நடைமுறைகள் இதற்கு பிறகு தொடங்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.